பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நம்ம திருத்துவம் என்கிற தலைப்புல வசன அடிப்படையில பைபிள் எப்படி தேவனை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து நான் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதை நீங்க பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நேர்த்தியா புரியும். வேதாகமத்துல திருத்துவம் என்கிற சொல் இல்லை, பின்பாகத்தான் அதை பைபிள்ல இருக்கிற ஒரு சத்தியத்துக்கு பேர் வச்சு என்ன செஞ்சாங்க, திருத்துவம் என்கிற சொல்லாடல் பின்பாக பயன்படுத்தப்பட்ட ஒன்றுதான். ஆனா வேதாகமத்திலே தேவனை திரித்துவமாக காண்பிக்கிறது பல இடங்களிலே. நீங்க புதிய ஏற்பாடு முழுக்க வாசிக்கும் போது இது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேவன் திரித்துவமாக வெளிப்படுத்தி இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். பைபிள் அப்படி வெளிப்படுத்துது. ஸோ நாம அந்த உபதேசத்தை திணிக்கவில்லை, அல்லது நாம் ஏதோ தவறாக புரிந்து கொண்டும் பேசவில்லை. வேதாகமும் அப்படி தேவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் வேதாகமம் எப்படி தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறதோ அப்படியே விசுவாசித்து அவரை பின்பற்றுவதுதான் சிறந்த காரியமாக இருக்கணும். நம்ம மைண்ட்ல ஒன்றை ஏற்றி வைத்துக்கொண்டு ஏதோ குறிப்பிட்ட ஒரு வசனத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு நம்ம தொங்கி சாதிக்க கூடாது. நாம் பிடித்த முயலுக்கு அது 3 கால் தான் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பிடிச்சி நிற்க கூடாது. ஸோ கவனமாக நம்ம என்ன செய்யணும், அதுல இருக்கணும். நம்ம பைபிள் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் இப்ப தேவன் யார் என்பதாக. பைபிள் தேவனை குறிக்கிற போது தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்கிற வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். அது யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனை நேரில் காண்பவன் நிச்சயமாக மரித்து போவான் என்பதாக மோசையினிடம் தேவன் பேசுகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க புதிய ஏற்பாட்டில் வரும்போது யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை, குமாரனே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதாக நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். அதே மாதிரி நீங்க எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா இருக்கும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க, இயேசு கிறிஸ்துவாகிய இவர் பிதாவாகிய அவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இந்த ஒற்றை வசனத்தை நம்ம எப்படி வாசிச்சாலும் தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து ஒரே தேவன் தான். அந்த ஒரே தேவன் தன்னை எப்படி 3 ஆழ்தன்மையிலே வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து இந்த வசனமும் நமக்கு தெளிவாக தெள்ள தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதுவும் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், இவர் அவருடைய வலது பார்சத்திலே என்றெல்லாம் வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இதே மாதிரி நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது தேவனை யாரும் பார்க்க முடியாது, அப்படி பார்க்கிறவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்பதை பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 33:20 வாசிச்சோம். இப்ப நம்ம யோவான் 1:18 தேவனை யாரும் பார்க்கல அப்படிங்கிறதையும் வேதமும் தெளிவுபடுத்துது. அப்ப தேவனை யாரும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது, பார்க்கிறவன் உயிரோடு இருக்க மாட்டான், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய தேவன் என்று, அதரிசனமான தேவன் என்று வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. ஆனா பல இடங்களிலே பலர் தேவனை கண்டதாக பார்த்திருக்கிறாங்க. இப்ப அந்த சம்பவங்களை குறித்துதான் வரிசையாக சில சம்பவங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட போகிறேன். அநேக சம்பவங்கள் உண்டு. முக்கியமாக உங்களுக்கு ஒரு 4 சம்பவங்களை மட்டும் உங்க முன்னால வைக்க விரும்புகிறேன். அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆகாரினிடத்திலே தேவன் சந்திக்கிற ஒரு விஷயம். ஆகாரிடத்திலே நீங்க ஆகாருடைய காரியங்கள் 16ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது ஆகாருக்கு தேவன் காட்சி அளிக்கிறார். எப்படி காட்சி அளிக்கிறார் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு தான் அங்க எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருடைய தூதனானவர் ஆகார்கிட்ட பேசுறாரு. ஆகாரே, நீ எங்கிருந்து வர்ற, நீ மறுபடியும் நாச்சியார் இடத்துல போ, உன் வயிற்றுல ஒரு ஆண் குழந்தை பிறக்க போது, அந்த ஆண் குழந்தையை நான் ஆசீர்வதிப்பேன், அவனும் பழுகி பெருகுவான், அவன் நிச்சயமாக விருத்தியாவான் என்பதையெல்லாம் சொல்லி தேவன் ஆகாரையும் அவனுடைய மகனாகிய இஸ்மவேலையும் ஆசீர்வதிக்கிறார். மேலே எங்க குறிப்பிடும் போது கர்த்தருடைய தூதனானவர் என்ற வசனம் இருக்கும். தூதனுக்கும் தூதரானவருக்கும் வித்தியாசங்கள் உண்டு. பல இடங்களிலே தூதர்கள் பேசினதாக, தூதர்கள் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போனதாக அநேக வசனங்கள் உண்டு. தானியேலிட்ட கூட காபிரியல் தூதன் வந்ததாக இருக்கும், மரியாள்கிட்ட கூட காபிரியல் தூதன் வந்ததாக இருக்கும். அதே போல பைபிள்ல பல இடங்களிலே தூதர் பேசினதாக இருக்கும்.
ஆனா பிரத்யோகமாக ஒரு பதம் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குது, தூதனானவர் என்ற வார்த்தை. இந்த தூதனானவர் தான் யாருக்கிட்ட? நம்ம ஆகார்கிட்ட வந்து பேசுகிறதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த தூதனானவரை ஆகார் தேவனாக காண்கிறார். நல்லா கவனி, தேவனை யாரும் பார்க்க முடியாது. அது பழைய ஏற்பாட்டு எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நல்லாவே தெரியும். அப்படின்னு இருக்கும்போது கூட கர்த்தருடைய தூதனானவர் வந்து பேசின விஷயங்களை அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து விளக்கமா சொல்லும்போது தாங்கள் தேவனை கண்டதாகவே அங்க பேசுறாங்க. ஆகார் அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறார்? என்னை கண்டவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். தூதனை கண்டேன் அப்படின்னு ஆகார் சொல்லல. ஆகாரனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன செய்கிறார்? என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைக்கிறார். அப்ப காணக்கூடாத தேவன் மனிதர்கள் காணும்படியான ஒரு ரூபத்திலே, ஒரு தூதன் வடிவத்திலே அன்றைக்கு வந்து ஆகாரிடத்திலே பேசியிருக்கிறார் என்பது வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நோட் பண்ணி எடுத்து வாசிங்க, டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. தூதன்கிட்ட பேசினாளா ஆகார், அல்லது தூதனானவராக வந்த தேவனிடத்தில் பேசினாளா அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஆகார் தான் பேசுகிறது யார் என்பதை சென்ஸ் பண்ணிட்டான். அது ஒரு சாதாரணமான தூதன் அல்ல என்பதை சென்ஸ் பண்ணிதான் என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே, என்னை காண்கிற தேவனே என்று சொல்லி அந்த இடத்துல பெயரிடுகிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்க மோசையின் இடத்திலே தேவன் இடைபடுகிற விஷயத்தை முதலாக ஓரை பர்வதத்திலே எரிகிற முச்செடியிலே மோசைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்க அங்க பார்க்கும் போதும் கர்த்தருடைய தூதனானவர் என்று இருக்கும். முச்செடி எரியுது, அந்த முச்செடியின் நடுவிலிருந்து என்ன செய்கிறார்? தேவன் பேசினதாகவும் அந்த இடத்துல இருக்கும். அப்ப வந்தது கர்த்தருடைய தூதனானவரா அல்லது தூதனா? சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க, கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிறது தேவனுடைய நேரடி தொடர்பாளராக இருக்கிறபடினால் அப்படி பேசப்பட்டிருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்ற இந்த முக்கியமான இந்த 4 பகுதியும் நுண்ணிப்பா வாசிங்க, உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை உணர முடியும். மற்ற இடங்களிலே தூதர்கள் வந்து பேசின போதும் நான் குறிப்பிடுகிற இந்த சம்பவங்கள் எல்லாம் தூதனானவர் வந்து பேசின விஷயத்திலையும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். அப்படி அந்த தரிசனங்களை பார்த்த அல்லது அந்த வெளிப்பாடை நேரடியாக கண்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்தது தூதன் என்று சொல்லவில்லை, தேவன் என்றே அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை பார்க்க முடியும். இங்கேயும் அங்க நீங்க மோசையின் இடத்துல பேசும்போது கர்த்தருடைய தூதனான முச்செடியில ஜுவாலிக்கிற அந்த நெருப்பிலிருந்து பேசும்போது அங்க தூதனானவர் என்ன பேசுறாரு? நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சைகளை கழட்டி போடுங்கிறார். ஒரு தூதன் வந்து ஒரு காட்சியளித்து ஒரு மனுஷனிடத்துல பேசும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேச முடியுமா? பைபிள்ல பல இடங்கள்ல தூதர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. அப்படி இறங்கி இருக்கிற இடத்த பூரா நீ செருப்பை கழட்டி போடு, நிக்கிற இடம் பரிசுத்தமானது அப்படின்னு நீங்க டிஃப்ரெண்ட் தெரியுது, நல்ல வித்தியாசம் தெரியுது. அங்கே கர்த்தருடைய தூதனானவராக வந்தவர் தேவன், அதாவது காணக்கூடாத தேவன் அன்றைய பரிசுத்தவான்களுக்கு காணும்படியான ஒரு வடிவத்திலே என்ன செஞ்சிருக்கிறாரு? காட்சி அளிக்கிறார். அந்த ரிஃப்ளெக்ஷன் தான், அந்த பிம்பம் தான், அந்த சாயல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறோம். காணக்கூடாத தேவனை காணும்படியாக என்ன செய்கிறாரு? பழைய ஏற்பாட்டிலும் தேவன் காட்சி அளித்திருக்கிறார். அதைத்தான் நம்ம யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலையும் பார்க்கிறோம். தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை, ஆனா அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் அவர் இவருடைய தன்மையின் பிரகாசம் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப வேதாகமம் எவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே மோசே முச்செடியிலிருந்து காட்சி அளித்தது அந்த தூதனானவர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனானவரை தான் என்ன செய்கிறாரு? பார்த்து பேசுகிறார். அதுதான் நேரடியாக அவர் தேவனை பார்த்ததாக அவங்க கிளைம் பண்றாரு. மோசையும் அந்த இடத்துல தேவன் என்று சொல்லிய கிளைம் பண்ற விஷயத்தை நம்ம இந்த இடத்துல வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. மூன்றாவதாக மனோவா மற்றும் அவருடைய மனைவி கிட்ட ஒரு கர்த்தருடைய தூதனானவர் வந்து என்ன செய்யறாரு? பேசுகிறார். பேசும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போறேன், இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மனோவாவையும் அவருடைய மனைவியும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? தேவனை கண்டோம், நிச்சயமாக சாவோம் அப்படின்னு பேசுறாங்க. பார்த்தது தூதனானவர் வடிவத்திலே வந்த தேவனை இவங்க அவர் தான் பார்த்தாங்க.
பார்த்துட்டு இவங்க பண்ற கிளைம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடவுளை பார்த்துட்டோம், கண்டிப்பா சாவோம். அப்ப கடவுளை பார்த்தா கண்டிப்பா சாவோங்கிற அறிவு எங்கிருந்து வந்தது? அப்ப அவங்களுக்கு அந்த வசன வெளிப்பாடெல்லாம் மோசையின் மூலியமாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா இது நியாயாதிபதிகளின் புத்தகத்துல வருகிற விஷயம். அவங்களுக்கு நல்லா தெரியும், கடவுளை பார்த்தோம்னா சாவோன்னு தெரியும். 2வது, மோசையின் காலத்திலேயே தூதன் எப்படிப்பட்டவரா இருப்பாரு, கடவுள் எப்படிப்பட்டவரா இருப்பாருங்கிறது எல்லா புரிதலும் அன்றைய பரிசுத்தவான்களுக்கு இருந்துச்சு. அதுவும் மெயினா மனோவாவுக்கும் மனைவிக்கு நன்றாகவே இருந்திருக்கும். அப்ப அவங்க ஒரு தூதன் வரும்போது இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நேரடியாக தேவனே இன்னொரு ரிஃப்ளெக்ஷன்ல வர்றாரு. கர்த்தருடைய தூதனானவராக வந்து காட்சி அளிக்கிறார். அப்ப 2 பேரும் சேர்ந்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு சூப்பர் வார்த்தை இருக்கும். நீ அதை ஏன் கேட்கிற? அது அதிசயம் அப்படின்னு அங்க பேசுவார். கர்த்தருடைய தூதனானவர் பேசுவார். இந்த வார்த்தையை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம். அதிசயம் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் இருக்கா? ஆமா, நீங்க எல்லாரும் கரெக்டா சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. நமக்கொரு பாலன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். இந்த அதிசயமானவர் தான் அங்கே மனவாவுக்கு தூதனானவராக காட்சி அளிக்கிறார். அங்கே அதிசயம், உன்னுடைய பேர் என்ன கேட்கும்போது அதிசயம்ங்கிறாரு. இங்கேயும் நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்ட அவருடைய பேர் என்ன? அதிசயமானவர் என்கிற ஒரு பெயர் இயேசு கிறிஸ்துவுக்கு குறிப்பிடப்படுகிற ஒரு பெயர். இது அவருடைய குணாதிசயத்தை அடிப்படையாக சொல்லப்பட்ட பெயராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயராகவும் இருக்குது, அதிசயமானவர் என்கிற பெயர். அப்ப மனோவாவும் அவருடைய மனைவியும் வெறும் ஒரு தூதனை பார்க்கவில்லை, கர்த்தருடைய தூதனானவராக வந்த தேவனை அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்திருக்கிறாங்க. 3வதாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யாக்கோபு என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனோடு போராடுகிறார். அங்கே ஒரு புருஷனோடு போராடினார் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த இடத்துலயும் யாக்கோபு போராடி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் அவனும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான்? நான் தேவனை முகமுகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் அப்படிங்கிற. ஏற்கனவே பல இடங்களிலே தேவ தூதன் பேசின அனுபவங்கள் எல்லாம் யாக்கோபுக்கு இருக்கிறது. ஆனா மெயினா இந்த இடங்கள்ல நீங்க பார்க்கும்போது யாக்கோபு அழகா கிளைம் பண்றாரு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்கிற பெயர் எடுக்கிற விஷயத்தை பார்க்க முடியும். அப்ப யாக்கோபு போராடினது ஒரு தூதனா? தூதன்கிட்ட போராட்டிட்டு தான் தேவன் என்று அப்ப யாக்கோபு கிளைம் பண்றாரா? நீங்க நல்லா யாக்கோபின் இடத்துல பேசினது யார் என்று நீங்க அந்த 32ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போதே உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நேரடியாக அந்த இடத்திலையும் தேவனே யாக்கோபின் இடத்துல பேசுகிறார், தேவனே ஆசீர்வதிக்கிறார். நீ யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படுவாய் என்று ஆசீர்வாதங்களை குறிப்பிடுகிறார். அப்ப நீங்க பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கும்போது மனுஷன் காண முடியாத கடவுள், எவனும் பார்க்கவே முடியாது, அப்படி பார்த்தானா செத்துருவான், அந்த லெவல்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் காடு பாத்தீங்கன்னா மனுஷர் காணும்படியான ஒரு வடிவத்தில் அவர் வந்திருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்திருக்கிறாங்க, நேரடியா அவங்க முகமுகமாய் பார்த்திருக்கிறாங்க, அவரோடு கூட போராடி இருக்கிறாங்க. இதெல்லாம் விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் யாரை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. காண முடியாத தேவனை காணும்படியாக பிரதிபிம்பம் தான் யார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து. இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, இறைவனுடைய கருணை எப்படிப்பட்டது, இறைவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, இறைவனுடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது, இது எல்லாத்தையும் யார் மூலியமாக நமக்கு தேவன் வெளிப்படுத்துறான்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலியமாகவே வெளிப்படுத்துகிறார். அவர் தான் நம்ம நேரடியாக நம்ம தொட்டு உணர்ந்து ருசித்து பார்த்து கண்ட தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப காண முடியாத தேவன் அவர் பிதாவாகிய தேவன் சொல்றோம், அதே தேவனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால ஒரே தேவன் சொல்றோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரே தேவன் தான். ஆனா அந்த ஒரே தேவனுக்குள்ள 3 விதமான தனித்துவங்கள் இருக்கிறது. அதைத்தான் நம்ம பைபிள் விளக்கப்படுத்தி இப்படி பேசுது. தேவன் இது அதை நான் ஏற்கனவே அந்த பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இது நம்ம அறிவுக்கு கொஞ்சம் புலப்படாத ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அறிவுக்கு ஒன்று எட்டவில்லை என்பதால் அது இல்லை என்று முடிவு கட்டிவிட முடியாது. நம்ம அறிவுக்கு நிறைய விஷயங்கள் எட்டாமல் இருந்தாலும் அதில் தேவனுடைய மகத்துவமான உண்மைகள் இருக்கும். கடல் இருக்கு பாத்தீங்களா, கடலினுடைய உச்சகட்ட ஆழத்தை கூட மனித அறிவு கண்டுபிடிக்க முடியல. பால்வெளிக்கு எல்லையே இல்லை, போயிட்டே இருக்குதான். நமக்கு அந்த அறிவு எட்டல, எவ்வளவு போகும் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. ஒவ்வொன்னா சொல்றாங்க, புதுசு புதுசா இப்ப கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் சொல்றாங்க அதெல்லாம் நட்சத்திரமே கிடையாதுங்க, அதெல்லாம் சூரியனை போல ஒரு பிரம்மாண்டமான எரிக்கற்கள், அதெல்லாம் அதுதான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நட்சத்திரம். இப்படி நம்ம முந்தைய நாட்கள்ல நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் இந்த அறிவு இல்லை.
இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சில விஷயங்களே தேவன் வெளிப்படுத்த சில அறிவு நமக்கு எட்டுது. இது இருக்குது, இப்படி இருக்குது. முன்னால நம்ம நம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு அறிவியல் அதை வந்து நிரூபிச்சு காட்டும் போது இன்னைக்கு நம்ம நம்புறோம். அப்ப கடவுளுடைய எல்லை இல்லாத பரந்த அந்த அறிவிலே நம்ம குறுகிய அறிவு வச்சு மதிப்பிட்டு கடவுள் இப்படித்தான் இருப்பாருன்னு ஒரு முடிவுக்கு நம்ம அறிவில வந்துடக்கூடாது. அதனாலதான் வேதாகமம் எப்படி தேவனை வெளிப்படுத்துகிறதோ அப்படியே விசுவாசிப்பது நல்லது. நம்ம அறிவுக்கு எட்டாததான் கடவுளுடைய அன்பை குறித்து வேதம் சொல்லும் போதும், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, கடவுளுடைய அன்பு கூட நம்ம அறிவுக்கு எட்டாதது, அவருடைய மன்னிப்பு கூட அறிவுக்கு எட்டாததாங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான், ஆனா நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்துன்னு வாசிக்கிறோம். இது என்ன அன்பு? அவருடைய மன்னிப்பு, அவருடைய அன்பு, அவருடைய கருணை எல்லாம் நம்ம அறிவுக்கே எட்டாத உயரமா இருக்கிறது. அப்ப அவரை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் முழுசா? சோ தேவனை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் தேவன் தன்னை சில சமயங்களை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக வேதத்திலே வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். ஒரே தேவனாக இருந்தாலும் அவர் 3 ஆழ்த்தன்மையிலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற சத்தியம் வேதாகமத்தில் உள்ளது. அதனால எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையிலேயே நாம் விசுவாசிப்போம். நாம் ஒரே தேவனைத்தான் வழிபடுகிறோம் என்று இருந்தாலும் அந்த ஒரே தேவன், காண முடியாத அந்த பவர்ஃபுல் காடு காணும்படியான ரூபத்தில் நமக்கு ஒரு தனித்துவமான வடிவமாக வருகிறார். அவரை இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். அவருடைய ஆவியை நாம் பரிசுத்த ஆவியானவர் என்று என்ன செய்யறோம், அவரையும் ஒரு ஆழ்த்தன்மையாக வேதம் நமக்கு குறிக்கிறது. இதுதான் பைபிள்ல கடவுள் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த வெளிப்படுத்தக்கூடிய இறைவனின் பண்பை நாம் திருத்துவம் என்று பெயரிடுகிறோமே வெளிய, திருத்துவம் என்கிற சொல் பைபிள்ல இல்லதான். ஆனா திருத்துவ கான்செப்ட் பைபிள்ல இருக்கான்னு கேட்டா வேதம் முழுக்கவும் இருக்கிறது. ஆக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற கர்த்தருடைய தூதனானவர், யாக்கோபுக்கு வந்து போராடி அவனை ஆசீர்வதித்த அந்த தூதனானவர் யார் என்றால், மனோவாவும் அவருடைய மனைவியினிடத்தில் வந்து தான் அதிசயம் என்பதாக வெளிப்படுத்தி பேசின தூதனானவர் யார் என்றால், மோசைக்கு முச்சடியிலே தோன்றி மோசைக்கு தன் காரியங்களை வெளிப்படுத்தின அந்த கர்த்தருடைய தூதனானவர் யார் என்றால், ஆகாருக்கு தரிசனமாகி அவளை குறித்ததான காரியங்களை சொல்லி அவளை ஆசீர்வதித்த அந்த கர்த்தருடைய தூதனானவர் யார் என்று சொன்னால், அது பிதாவின் சாயலாய் இருக்கிற காண முடியாத தேவனை காணும்படியாக வெளிப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் அப்படி வேதத்திலே பார்க்கிறோம். நீங்க இதைத்தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின கர்த்தருடைய தூதனானவர் பின்னாக பாளையத்துக்கு பின்னாக வந்தாரெல்லாம் வாசிப்போம் பாருங்க யாத்திராகம புத்தகத்துல. அதைத்தான் நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர்களை வழி நடத்தினது யார்? கிறிஸ்துவே என்று வாசிக்கிறோம். அவர்கள் அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார்கள். அந்த கண்மலை யார்? கிறிஸ்து. வேதம் தெளிவாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுக்கவும் கர்த்தருடைய தூதனானவராக இஸ்ரவேலை பின்தொடர்ந்த தேவன் யார் என்று கேட்டால், காண முடியாத தேவனை காணும்படியாக வெளிப்படுத்தின நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. சோ வேதத்தை நீங்களும் கொஞ்சம் ஆறாமர உட்கார்ந்து தியானிச்சு வாசிச்சு தெளிவடைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ.